துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியும் இந்த குரோதி வருடமும் எப்படி இருக்கும்? குரு 8ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போ மிகப்பெரிய சிக்கல் வருமா? பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படுமா? பண வரவு தடைப்பட்டுடுமா? அப்படின்னா உங்கள் ராசிக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசி அதிபதி. அப்ப ரிஷப ராசிங்கிறது உங்கள் ராசி அதிபதியின் இன்னொரு வீடுங்கிறதுனால குரு உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றத்தை தருவார். அவர் தனகாரகன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசியை அவர் பார்க்கறதுனால தனஸ்தானத்தை தனகாரகனான குரு பார்வை செய்வதால் பண வரவு தாராளமாக இருக்கும். அருமையான மாற்றங்கள் நிகழும். உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மீண்டும் உங்களை பார்ப்பாங்க. உங்களோடு இணைந்து பணியாற்றுவார்கள். உங்களை இந்த உலகமும் இந்த ஊரும் அங்கீகரிக்கும். மிக அருமையான ஆண்டு. 100க்கு 80% மதிப்பெண்களை பெறும் ஆண்டாக இந்த குரோதி வருடம் துலாம் ராசிக்கு இருக்கும்.